தஞ்சாவூரில் காவிரி நதிநீர் தொடர்பான திமுக ஆர்ப்பாட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பெண்ணை அவமதித்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதன் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த சம்பவம் அரசியல் மேடைகளில் பேசப்படும் வார்த்தைகள் சமூகத்தில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதையும், பொது மேடையில் பேசும்போது பொறுப்புணர்வு எவ்வளவு அவசியம் என்பதையும் நினைவூட்டுகிறது. தற்போது நாம் தஞ்சாவூர் கண்டன கூட்டத்தில் உதயநிதி பேசியதையும், கைதாகி காவல் நிலைய ஜாமீனில் வெளியே வந்து அவர் அளித்த விளக்கத்தையும் பார்க்கலாம். வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன நான் தவறா பேசிட்டேன் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் எந்த நேரத்தில் அந்த மாதிரி தவறான எண்ணத்துல நான் பேசவே இல்லை. விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசினதுக்காக இந்த தரங்கட்ட அரசு கைது செஞ்சிருக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், இந்த கைதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னும் 100 முறை பேசுவேன், மீண்டும் பேசுவேன். அதுல சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் இரட்டை அர்த்தத்துல பேசிட்டேன், டபுள் மீனிங்ல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நிச்சயமா டபுள் மீனிங்லாம் பேசவே இல்லை. இந்த மாதிரி பொய் வழக்குகளுக்கெல்லாம் பயப்பட போறது இல்லை. இது சட்ட ரீதியா சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது விளக்கத்தில் தன்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும், யாரையும் அவமதிக்கும் நோக்கம் இல்லை எனவும் கூறியுள்ளார். ஆனால் இத்தகைய நிகழ்வுகள் சமூகத்தில் பெண்களின் மரியாதை, பாதுகாப்பு மற்றும் அரசியல் தலைவர்களின் பொறுப்புணர்வு குறித்து பெரும் விவாதத்தை தூண்டுகின்றன. அரசியல்வாதங்கள் எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் அவை மனித மரியாதையை காயப்படுத்தக்கூடாது என்பதே இந்த சம்பவம் நமக்கு தரும் முக்கியமான சமூக செய்தி.